அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு இருக்குங்களா, கோதுமை மாவில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னு செய்யும்போது ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு புட்டு செய்யலாம். வாங்க இந்த புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். ஏன்னா வலுவலுன்னு இருக்குல்ல, அந்த வலுவலுக்கு தன்மை போகிறதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுட்டு நம்ம இதை வந்து வறுத்துக்கணும். இல்லை வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு ஆறிடுச்சு. அது உப்பு சேர்த்து நம்ம வந்து தண்ணி தெளித்து அரிசி புட்டெல்லாம் எப்படி நம்ம பழப்பழன்னு பண்ணிடுமோ அது மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இன்னும் தண்ணி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து கலக்கணும். பாருங்கள், தண்ணி தெளித்து நம்ம பிணையும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் வரும். அந்த கட்டிகள்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் கையிலேயே உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பிடிக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா உதிர்ந்துட்டு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஈரப்பசை வேணும். அப்போ நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சாச்சு. அளவாக தண்ணி கரெக்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள், இப்படி பிடிச்சா ஈரப்பசை இருக்கிறதுனால கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்கிறதுக்கு முடியுது. ஆனால் இப்படி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மேலால் இருக்கிற அந்த கட்டிகளெல்லாம் கையிலே ஊற்றுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தேங்காய் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இவ்வளோதான். இது பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். நான் இட்லி துணி போட்டு தான் இப்போ வேக வைப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த புட்டுக்கு நான் துணி போட்டிருக்கேன். நீங்கள் சும்மா ப்ளைனாக போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பழைய தேங்காயை விட அப்போ வாங்கிட்டு வந்து உடைச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தேங்காய் சேர்த்துக்கணுங்க. ரெண்டாவது, இந்த புட்டு மாவு வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல போடாமல் நல்லா இப்படி பழப்பழப்பழம்னு போடணுங்க. ஒரு கப்பு மாவு எடுத்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 1/4 கிலோ மாவு இருக்குங்க. இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். இது கீழ் லேயருக்கு இது சரியாக போச்சு. கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் 2 லேயர் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டுங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ஏன்னா உள்ள பாத்திரத்தில் இருக்க தண்ணி வற்றிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா வாசமாக இருக்குது. அந்த கோதுமை புட்டோட வாசம் வந்தாலே நமக்கு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கோதுமை புட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கலந்து சாப்பிட்லாம். கோதுமை புட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்குள்ள நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஒயிட் சுகரோ எது வேணால் உங்களுக்கு பிடிச்சது கலந்து அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி நம்ம பருப்பு சேர்க்காமல் ஆட்டி வைக்கிற குழம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குழம்பு கூட இதை கூட சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு சர்க்கரை போட்டுட்டுங்க. வாழைப்பழம் வந்து அதில் 1-2 கட் பண்ணி போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.